சிறையில் இருந்தபடி இன்ஸ்டாகிராம் மூலமாக பிரபல ரவுடியின் வழிகாட்டுதலின் பேரில் மதுரையில் மெத்தபட்டமைன் மற்றும் கஞ்சா விற்பனை செய்ய வந்த 4 இளைஞர்கள் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். சார், எங்கள் அண்ணனை கொண்டாங்க. நான் உண்டு, என் வேலை உண்டு இருந்தேன். என்னை இந்த ட்ரக்ஸுக்குள்ளே இழுத்து விட்டாங்க. உங்களை நம்பியும் இந்த விஷயம் வெளியே போச்சுன்னா உன்னையும் கூட சுற்றுறவன்னு மொத்தமாக அழிச்சிருவேன். அவங்கள நம்ம ஆளுகளை வச்சு கொள்ளலான்னு நினச்சேன். ஆனால் ஆள் எஸ் ஆகிட்டியான். நீங்களும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து அந்த லீ நெட்வொர்க்கை க்ளோஸ் பண்ணலான்னு நினச்சிங்க. ஆனால் எங்கள் அண்ணன் இறந்துட்டான். இனி என்னால் தனியாக சமாளிக்க முடியாது. அதனால் நீங்கள் தமிழ்நாடு வரணும். அண்ணே, நீங்கள் வேற அண்ணே, கன்ஃபார்மாக சொல்கிறேன், வெளியே யாருக்கும் தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் நம்ம அழகர் அண்ணே பார்த்துக்குவாங்க. சார், மதுரையில் ஒரு கேங், அத்தனை பேரும் ஒரே நாள்ல ஒரு பாம்பு பிளாஸ்டில் செத்துருக்கானுங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல ஏதோ நாட்டு வெடி மருந்து தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதே நாள்ல 4 இடத்துல வெடிச்சிருக்கு. ஒரு கட்டடத்துக்குள்ள ஒரு பாடி செதறி கிடக்கு. செல்லூர், கீரதுரைன்னு பல இடத்துல கோடிக்கணக்கில் ட்ரக்ஸ் எரிஞ்சிருக்கு. பரம்புமலையில 4 பேர் முகமூடியோட செத்து கிடக்காங்க. என்னதான் எல்லாரும் மதுரையில் லீ நெட்வொர்க்கு கீழே வேலை பார்த்தாலும் அத்தனை செம்பரியாட்டு கூட்டத்துக்கு மத்தியிலையும் ஓனாய் மாதிரி இருந்து வேலை பார்த்தவன் மாறு. லாக்டவுன் முடங்கி கிடந்த அத்தனை வேலையை நான் எடுத்து செஞ்சு தரேன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் ட்ரக்ஸை மொத்தமாக வாங்கி அதை பெங்களூரு கடத்துறது அவனோட மொதல் பிளானே. செப்போர்டு நெட்வொர்க்கு கீழே வேலை பார்த்ததால அவன் லீயும் கொள்றது துணிஞ்சான். அன்னைக்கு எல்லாரும் கொண்டு போய் செட்டில் பண்ண அந்த ட்ரக்ஸ் பேக்குள்ள ட்ரக்ஸுக்கு ஈக்குவலாக நாட்டு வெடி மருந்து கலந்தது நான் தான். இதில் அப்படி நெட்வொர்க் தெரிஞ்ச மாடா அப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கா? ஓரளவுக்கு தான் தெரியும். அப்படி என்னதுன்னா மோட்டிவ்? நீ ரிவெஞ்ச் நினச்சா ரிவெஞ்ச், இல்லை இந்த சொசைட்டிக்கு ஏதாவது நல்லது பண்ண நினச்சா அப்படியே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சொசைட்டியா? வைரஸ் சொசைட்டி. ஓ, சொசைட்டி பற்றி நீங்கள் பேசுறீங்களா? இவ்வளோ செட்டில் பண்ணதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டு திருட பற்றி போயிருக்கா? அவனுக்கு பழக்க தோஷம், அவ்வளோதான். அவன் என்ன பண்ணுவான்? பழக்க தோஷம்? 2 பேர் இங்கே நிற்கும் போது தனியாக புடுங்குற வேலையா? போய் பாரு, எங்கேயாவது கம்மாக்கரையில் செத்து கிடக்க போகிறேன். தம்பி, யோக்கிய மாதிரி பண்ணேன் தம்பி. நல்லது சொன்னா ஏன் தட்டை எப்படி? ஒரே நாள் இவ்வளோ விஷயம் நடந்திருக்குன்னா ஒரு பெரிய நெட்வொர்க்ல ஒரு ட்ரக் வாரே நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் சார். இதுக்கு மேல தெளிவாகணும்னா லாஸ்ட்டுக்கு காரணமான அந்த ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். நாளைக்கு நான் இருப்பேனோ செத்துருவேனோ, அந்த கேப்பில் யார் வேணாலும் என்னை தேடி வரலாம், யார் வேணாலும் தேடி வந்து போடலாம். இவனுங்க சண்டைக்கு நடுவில் நான் பொழைக்கணும்னா ஒன்று ஓடணும், இல்லைன்னா அந்த முக்கியமான ட்ரக்ஸை தேடி கண்டுபிடிச்சி அந்த ட்ரக்ஸோட சேர்த்து மொத்த பேர் எரிச்சிடணும். அந்த ட்ரக்ஸோட பேர்